ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி vlog. நம்மளோட கிச்சனில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன். இப்போ இந்த கப்பால் வந்து 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அரை மூடி தேங்காய் துருவினது, இது ஒரு முழு தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ 2 கப்பு அரிசி மாவுனாக்கா அதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்க்குறோம். இன்றைக்கி வெல்லம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ இதால் 2 கப் அளவு எடுத்துக்கலாம். இப்போ சூடான தண்ணி இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைக்கலாம். இப்போ சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு கலந்துக்கிறேன். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிங்க. அப்போ தான் வந்து சின்ன சின்ன பால்ஸ் நம்ம பிடிக்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ வந்து மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்து தேங்காய் நம்ம உடச்சி வச்சுருக்கோம்ல, இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து திக்கான பாலாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைனரில் சேர்த்து நல்லா வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சு இப்போ வந்து அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்குது இல்லையா. இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததும் எதுவும் கலக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ கலந்தீங்கன்னா உடஞ்சிரும், எல்லாமே இப்படியே இருக்கட்டும். ஒரு சைடு வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா தனித்தனியாக இருக்க பாருங்கள், ஒட்டவே இல்லை, உடையவும் இல்லை. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் காய்ச்சினது இருக்குல்ல, அதை வந்து வடிகட்டி நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் இந்த பாகோட வந்து வேகணும். இப்போ வந்து இது நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்தோம் இல்லையா, இது வந்து தண்ணியாகவே தான் இருக்கும். இப்போ கெட்டியாகணுனாக்கா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன். நான் இப்போது கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இப்போ ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.